அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை எப்போ கொடுத்தாரு? அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரம் என்பது, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சொத்துக்களுக்கு எல்லாம் நான் உரிமையாளன். அதாவது உரிமையாளன்னா அவருக்கு அடுத்தது எனக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ அதிகாரம் பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய பிள்ளைகளான நாம் அவரை போலவே செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வல்லமை அவருடையது, அப்படிதானே? மன்னிப்பு அவருடையது, ரட்சிப்பு அவருடையது. ஆமாம், அவர் சொன்னால் நடக்குது, அப்படிதானே? அவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், குடும்பங்களை வாழ வைக்கிறார், மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்மால் ஏன் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியவில்லை? ஏன் செய்ய முடியவில்லை? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது வல்லமை கிடைக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் ஜெபத்தில் அமரும்போது தேவன் வல்லமை கொடுக்கிறார். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் துவங்கிற்று. தேவனே சகலத்தையும் படைத்தார். அவருடைய ஆளுகைக்குட்பட்டு தான் பூமி. வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆனால் இந்த பூமியில் அவர் விரும்புகிற காரியங்கள் நடக்கலை. அவர் விரும்புகிற காரியம் நடக்கலை. இந்த பூமியை உருவாக்கின நோக்கம், மனிதனை உருவாக்கின நோக்கம், இந்த பூமியில் அவருடைய செயல்பாடுகள் நடக்கணும். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் உண்டாகணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அதிகாரம், வல்லமை, ஆளுகை. அப்போ தேவன் அதிகாரம் கொடுத்து விட்டார். நான் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்ன பண்ணணும்னா ஆக்டிவ் ஆகணும். நான் செயல்படுகிறவனாய், தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துகிறவனாய், தேவனுடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணுகிறவனாய் வாழணும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளையா நான் விளங்க பண்ணணும்னா எனக்கு ஆற்றல் வேணும், சக்தி வேணும், அதாவது வல்லமை வேணும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்தினால இந்த மலைகளை பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். விசுவாசத்தினால சொன்னா நடக்குமா? பெயர்ந்து போகும். எவ்வளவு விசுவாசம் இருந்தா? எவ்வளவு விசுவாசம் இருந்தா? கடுகளவு இருந்தா நீங்க பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போகும். அவர் சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம்னா அதுக்கு லிமிட்டேஷனே வைக்கல. எல்லையை கர்த்தர் வைக்கவில்லை. எல்லைக்கு மேலாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், மனிதனுடைய கண்ட்ரோலுக்கு மேலே. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதற்கு பின்பதாக நம்ம இரண்டாவது என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம போனோம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தான் அநேக வல்லமுள்ள தேவ மனிதர்களை எழுப்பி இருக்கிறது. மரித்தவர்களை உயிரோடு எழும்ப வச்சிருக்குது.